most of the traders, நான் சொல்கிறது இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடு. ஸோ த பீப்புள் ஹூ ஆர் மேக்கிங் த மணி வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ். ஏன்னா அதில் ஒரு இன்ஹரண்ட் எட்ஜ் இருக்குது. சம் பீப்புள் கேன் பிகம் ஏ குட் ட்ரேடர் இன் 3 months. சம் பீப்புள் ஐ எம் டெல்லிங் யூ ஓப்பன்லி தே கேன் நெவர் பிகம் ஏ ட்ரேடர்ஸ். இட் இஸ் நாட் தேர் கப் ஆஃப் டீ. நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்ன, நம்ம பேசிக்காக என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது என்று. பட் ஆனால் மீன் ரிவர்ஷன் இந்த ஜீரோ டிடி சிஸ்டம்குள்ளே, டிபிஎஸ்குள்ளே எப்படி கொண்டு வந்து வருது, அது எப்படி ட்ரேட் பண்ணுறது வந்து யாருமே சொல்ல மாட்டேன். இது ஒரு சீக்ரெட்னு வச்சுக்கோங்க. உண்மையாகவே இது ஒரு சீக்ரெட், மக்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் டைரக்ஷனல் சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணும்போது மை மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராஃபிட், மேபி லைக் 60% ஆஃப் த என்டையர் ப்ராஃபிட் ஃபால்ஸ் ஆன் மண்டே. இது ஒரு நல்ல கேள்வி. இதில் ஒரு சீக்ரெட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எஸ்பெஷலாக 2 o'clock அப்புறம் நீங்கள் ITM1 ட்ரை பண்ணிங்களா? இல்லை, இது வரைக்கும் நான் ITM1 ட்ரை பண்ணது கிடையாது. ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடர் அவுட் சைட் த மார்க்கெட் ஹவர்ஸ் எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க, எத்தனை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க, அது பொறுத்து தான் அவ்வளோ நல்ல சிஸ்டம் வெளில வரும். இது எல்லாமே எல்லாருனால பண்ண முடியும். நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட மிஸ்டர் MR ரெட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 16 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் 13 வருஷம் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இன்றைக்கி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு நிறைய விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. ஃபஸ்ட், ஒரு எக்ஸ்பைரி டேஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்ட்ராட்டஜி கான்ஃபிகர் பண்ணுறது, அண்ட் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அண்ட் அதில் இருக்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அண்ட் மெயினாக அவர் ஒரு டிஸ்கிரிஷனரி ட்ரேடராக இருந்து அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்குள்ளே வந்தார். அந்த ஜேர்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அவர் ஃபுல் டைம் ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு என்ற எல்லாமே இன்றைக்கி ஒரு டீட்டெயில்டான வீடியோவாக பார்க்க போகிறோம். வெல்கம் சார், வெல்கம் ஸோ மச். ப்ளெஜர் டிடி. அண்ட் யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஒர்க், டு பி வெரி ஹானஸ்ட். பிகாஸ் நம்ம பீப்புளுக்கு வந்து ஒரு கரெக்டான கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறது வந்து வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஆக்சுவலி டூயிங் இட், அண்ட் திஸ் இஸ் எ கிரேட் ஜாப். ஐ அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் 16 years ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்க. ஸோ ஏன் ஆப்ஷன் செல்லிங், ஒய் நாட் ஆப்ஷன் பையிங்? ஓகே, நான் வந்து கொஞ்சம் குவிக்காக சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். நான் வந்து ஒரு 2010 நான் ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ ஐ வாஸ் டூயிங் ஐடி ஜாப், பேரலி ட்ரேடிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 1.5 year வந்து ஐ ட்ரைட் எவ்ரி திங், லைக் எல்லோரும் மாதிரி கேஷ் மார்க்கெட், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. ஆப்ஷன்ஸ் எல்லாமே கூட பையிங் தான். ஸோ இதில் பார்த்தாலும் லாஸ் தான் இருந்துச்சு. அப்போ வந்து என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எதுவுமே தெரியாது. ஸோ யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, உடனே வந்து பை செல் பட்டன். நானும் அப்படி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் லூஸ் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் அ சைக்கிள். சம்படி வில் கால் யூ, அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா டிப்ஸ் கொடுப்போம், நீங்கள் இது ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். அதையும் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து லாஸ் ரிகவரி டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் தென் ஐ ரியலைஸ் தட் இப்படியெல்லாம் நம்ம பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் 2011 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவே ஒரு 1.5 year ஆயிடுச்சு. அந்த டைமில் யூடியூப் எல்லாம் நிறைய கண்டென்ட் கிடையாது. பட் லக்கிலி ஐ ஃபவுண்ட் சம் கண்டென்ட் ஃப்ரம் இன் US, இதெல்லாம் வச்சுக்கோங்க. பட் வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ், நான் சொல்கிறது இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடு. ஸோ த பீப்புள் ஹூ ஆர் மேக்கிங் த மணி வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ். ஏன்னா அதில் ஒரு இன்ஹரண்ட் எட்ஜ் இருக்குது, அந்த டைம் டிக்கே. நீங்கள் அது கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ் பண்ணி டேப் பண்ணிங்கன்னா அதில் பணம் பண்ணலாமன்றது ஒரு ஐடியா வந்துச்சு. தென் நெக்ஸ்ட் 1.5 year வாஸ் ஏ லேர்னிங் கர்வ். அதாவது வந்து ஒரு நாள் ப்ராஃபிட், ஒரு நாள் லாஸ், அப்படி தான் போயிடுச்சு. 2013 வந்து நான் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் மந்த் ஆன் மந்த் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுலேருந்து உங்கள் குட்டியாக சொல்லணும்னா, அப்போ வந்து வீக்லி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து ஐ வாஸ் ட்ரேடிங் ஒன்லி த நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஏன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. பட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு தெரியும், ஸோ ரொம்ப பெரிய மூவ்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால தான் அப்போ வந்து ஸோ நிஃப்டி ஸ்ட்ராட்டஜிஸ், மந்த்லி இன்கம்காக ஐரன் கவுண்டர்ஸ், ஐரன் ஃப்ளை, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படியே போயிடுச்சு ஜெர்னி. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் 2016, நிஃப்டி வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து 2018. பிகாஸ் மை ஃபேவரட் இஸ் நிஃப்டி 2018 வந்து ஐ ஸ்டார்டட் செல்லிங் த வீக்லி ஆப்ஷன்ஸ், வீக்லி ஸ்ட்ராட்டஜிஸ். அதுக்கப்புறம் தென் இன்ட்ராடே, தென் எவ்ரிபடி ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் த எக்ஸ்பைரி டேட் ட்ரேடிங். ஸோ அப்போ தான் எக்ஸ்பைரி ட்ரேடிங்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ தென் திஸ் இஸ் ஹவ் த ஜெர்னி வெண்ட். 2020 வந்து ஐ லெஃப்ட் மை ஜாப், ஐ டிசைடட் டு குவிட் மை ஜாப். ஸோ பிகேம் ஏ ஃபுல் டைம் ட்ரேடர். அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் மோர் ரீசன்ஸ் 2021 வந்து, ஸோ அன்டில் தென் ஐ வாஸ் எ டிஸ்கிரிஷனரி ட்ரேடர். எவ்ரிடே 9:15 ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் பார்த்து எவ்ரிடே சார்ட் பார்ப்போம், அதெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2021 வந்து ஐ பிகேம் ஏ சிஸ்டமேட்டிக் ட்ரேடர். ஆல்கோஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு, ஸோ டில் டேட்
ஐ எம் ஏ சிஸ்டமேட்டிக் ட்ரேடர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கோ ட்ரேடர். ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னி. அப்புறம் இப்போ இந்த கான்வர்சேஷன்லேருந்து எனக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது என்னன்னாக்கா, நீங்கள் வந்து மெஜாரிட்டி ஆஃப் யுவர் டைம் வந்து நீங்கள் டிஸ்கிரிஷனரி ட்ரேடர் தான் இருந்திருக்கீங்க. அண்ட் 2021 தான் நீங்கள் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்குள்ளே வந்திருக்கீங்க. அண்ட் யூ ஆர் பின் ட்ரேடிங் நிஃப்டி ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ என்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அண்ட் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பிகமிங் அ சிஸ்டமேட்டிக் ட்ரேடர் as well as நீங்கள் டிஸ்அட்வான்டேஜுமே சொல்லலாம். ஓகே, சரி, நான் டிஸ்கிரிஷ்னராக ட்ரேடிங் இருக்கும்போது இட் இஸ் ஐ வுட் நெவர் அண்டர் எஸ்டிமேட் டிஸ்கிரிஷ்னரி ட்ரேடிங். அது ஒரு லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்ரிடே சார்ட் பார்க்குறது, ப்ரைஸ் ஆக்ஷன் புரிஞ்சுக்கிறது, அண்ட் யூ வில் கெட் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இந்த மார்க்கெட். ஏன்னா நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது இஃப் யூ டு நாட் நோ என்னென்ன நடக்குதுன்னு தெரியலன்னா நீங்கள் ரிசைம் ஷிஃப்ட் ஆகும்போதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அது ஒரு அசெட் தான். ஸோ ஒரு டிஸ்கிரிஷ்னரி ட்ரேடிங்கில் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர், ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடர் மாறவங்களுக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ் தான். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நான் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டை பார்த்துட்டே இருந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க். அதாவது வந்து நீங்கள் இஃப் யூ ஆர் ட்ரீட்டிங் இட் ஆஸ் அ பிஸ்னஸ் அண்ட் நீங்கள் ஒரு 15 years 10 years 20 years பண்ணணும்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே சார்ட் பார்த்துட்டு அது பண்ணுறது வந்து இட்ஸ் ப்ராக்டிக்கலி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். நீங்கள் ஈவன் இஃப் யூ பிகம் ஏ ஃபுல் டைம் ட்ரேடர், நான் வந்து 2020 ஃபுல் டைம் ஆனாலும், ஸோ ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனாலும், ஸோ ஐ ஸ்டில் வென்ட் ஃபார் எ சிஸ்டமேட்டிக் ட்ரேடர் பிகாஸ் ஐ கேன் சே 3-4 reasons. ஒன் வந்து ஐ வாண்டட் டு ரெடியூஸ் த ஸ்க்ரீன் டைம். ஓகேங்களா. செகண்ட் வந்து நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணும்போது டிஸ்கிரிஷ்னரியாக ஒவ்வொரு நீங்கள் ஃபேட் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஆர்டர் பதிலாக இன்னொரு ஆர்டர் கூட போடுவீங்க. ஸோ நீங்கள் when you are trading with a large capital like crores நீங்கள் பண்ணும்போது டிஸ்கிரிஷ்னரி ட்ரேடிங் வந்து கொஞ்சம் ரிஸ்கி. ஸோ அதான் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டாப் லாஸ் அட் போர்ட்ஃபோலியோ லெவல் எல்லா இதிலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து யூ வில் ஹேவ் ஏ டைம் ஃப்ரீடம். நீங்கள் எங்கே வேணாலும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம். ஒன்ஸ் யூ ஹேவ் ஏ செட்டப் எவ்ரி திங் ரெடி. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் அட்வான்டேஜஸ். ஸோ ப்ளஸ் நம்ம நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் திங்க் பண்ணும்போது நல்லா டெஸ்ட் பண்ணலாம் வெதர் அட்லீஸ்ட் இட் ஒர்க் இன் த பாஸ்ட் ஆர் நாட். இப்போ 4 வருஷம் 5 வருஷம் அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹோப் இருக்கும் நெக்ஸ்ட் ஃபியூச்சரில். இதெல்லாம் அட்வான்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது தென் ஐ தாட் சிஸ்டமேட்டிக் ட்ரேடர் இஸ் த ட்ரேடிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ தான் ஈவன் த ட்ரெண்ட் ஆல்சோ we had the systematic trading was accessible more to the like institutions earlier, and 2021 அதுலேருந்து தான் டெமோக்ராடைஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேக் டெஸ்டிங் டூல்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ தட் பிகேம் an advantage also. லைக் இப்போ நம்ம வந்து நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்ன, நம்ம பேசிக்காக என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட். சரி, நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் குட் தட் ஐ மீன் யூ ஸ்டார்டட் வித் நிஃப்டி ஆப்ஷன்ஸ். இட் இஸ் அ மெயின் இண்டெக்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து. சில பேர் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. தட் இஸ் நத்திங் ராங். பட் ஆனால் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஏ ப்ராஃபிட்டபிள், நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ண தேவையில்லை, ஒன்று போதும். அது வந்து எல்லாருமே நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் நிஃப்டியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா தட்ஸ் அ மெயின் இண்டெக்ஸ். சென்செக்ஸ் கூட இருக்குது. சென்செக்ஸ் இஸ் ஆல்சோ சம்திங் லைக் இண்டெக்ஸ். பட் ஆனால் நீங்கள் வால்யூம்ஸ், அதோட ப்ரீமியம் பிஹேவியர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி இஸ் மச் பெட்டர். நிஃப்டியில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம்னா, ஓகே, ஒரு டிஸ்கிரிஷ்னரி ட்ரேடராக பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் யூ கேன் பில்ட் சம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் மந்த்லி இன்கம், வீக்லி இன்கம். நீங்கள் இன்ட்ராடே கூட பண்ணலாம். பட் ஸ்டில் ஐ சஜஸ்ட் சிஸ்டமேட்டிக் வே. நீங்கள் சிஸ்டமேட்டிக் வேல போனீங்கன்னா, ஸோ ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் பெஸ்ட்டு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ், ஓவர் நைட் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இல்லாமல் நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடே ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ட்ராடேயில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் எக்ஸ்பைரி டேஸ், அதாவது 0DTன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ் ஆன் எவ்ரி டியூஸ்டே. அது ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லோரும் சொல்லுவாங்க நார்மலாக வந்து திஸ் இஸ் வாட் தெர் இஸ் எ சம்திங் கால்டு லைஃப்பில் வந்து லேர்னிங் இருக்கும், அன்லேர்னிங் இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பீப்புள் வில் சே தட் யூ ஷுட் நாட் கேரி த பொசிஷன்ஸ் அன்டில் த எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். ஏன்னா இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ். பட் இஃப் யூ நோ ஹவு டு மேனேஜ், நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பில்ட் பண்ணி அதில் நீங்கள் ரிஸ்க் கவர் பண்ணி, டிசிப்ளின் கவர் பண்ணி, பொசிஷன் சைசிங் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே நீங்கள் 0DTயில் ப்ராஃபிட் எடுக்கலாம். தென் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 0DTயில் நல்லா பில்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தென் யூ கேன் கோ ஃபார் 1DT, வீக்லி ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே பண்ணலாம். நைஸ். தட்ஸ் அ மோர் வேலிட் பாயிண்ட். அண்ட் இப்போ எனக்கு இதில் ஒரு கன்சர்ன் வந்து இப்போ எனக்கு வருது என்னன்னாக்கா, நம்ம வந்து ஓவர் நைட் பொசிஷன்ஸ் வெர்சஸ் 0DT. ஸோ ஓவர் நைட்டில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா STBT இருக்குது, செல் டுடே பை டுமாரோ. தட் ஐ வில் ப்ராபப்ளி கோ வித் மை ரிஸ்க் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா 5%. ஏன்னா 5% மேல் அலோகேட் பண்ண மாட்டான் அதுக்காக. ஏன்னா அந்த 5% டெப்ளாய் பண்ணும்போது அதில் மேக்ஸிமம் லாஸு எவ்வளோ என்னோட 1 crore போர்ட்ஃபோலியோக்கு
அஃபெக்ட் ஆகும். அதுதான் நான் பார்ப்பேன். ஸோ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் STBTயில் வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு லெட்ஸ் ஐ மீன் 2 லாட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுறேன். அதுக்காக ஒரு 5 lakhs கேபிட்டல் மார்ஜின் தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. பட் அதோட லாஸ் வந்து ஒரு 5,000 மேக்ஸிமம் லாஸ்னா அது 1 CRல வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் எனக்கு கம்ஃபர்ட்னா I'll go with that position sizing. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா 5 மேக்ஸிமம் 10% I will allocate for STBT. நீங்கள் இன்னும் வீக்லி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்னா then you need to have a diversified strategies. நீங்கள் ஒரே ஸ்ட்ராட்டஜி ஐரன் கவுண்டர் அந்த மாதிரி கிடையாது. ஐரன் கவுண்டர், கேலண்டர் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் தென் ஐரன் ஃப்ளை இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வச்சு பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 10% இது allocate பண்ணலாம். ரிமைனிங் 80% you can go for a intraday and mostly with the expiry day trading போகலாம். ப்ரோ இப்போ நம்ம நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் எடுத்துட்டாலே நான் நிறைய ஆப்ஷன் செல்லர்ஸ்ட்டு பேசியிருக்கேன். எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான், டைம் பேஸ்ட் ஷார்ட் ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள். ஸோ அந்த படத்தில் சொல்கிற மாதிரி எவ்ரிபடி அது மாதிரி எல்லாருமே அதான் பண்ணுறாங்க ப்ரோ. ஸோ அதுக்கு என்ன ரீசன்? ஏன் மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வேலை செய்யாதா? வெறும் டைம் பேஸ்ட் ஷார்ட் ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் மட்டும்தான் வேலை செய்யுமா ப்ரோ? ஓகே, வெரி குட் கொஷின். இட் இஸ் அ டாக் ஆஃப் எ டவுன். இப்போ மட்டுமே கிடையாது, 2-3 வருஷமாக கூட இதுதான் இருக்குது. ஓகே, டைம் பேஸ்ட் டிபிஎஸ்ன்னு சொன்னாலே டைம் பேஸ்ட் ஸ்ட்ராடல்ஸ் ஆர் டைம் பேஸ்ட் ஸ்ட்ராங்கிள்ஸ் ரெண்டுமே கவர் ஆகும். இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்ற ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யாதான்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யும். பட் ஏன் ஸ்டில் பீப்புள் ஆர் டூயிங் டைம் பேஸ்ட் ஸ்ட்ராடல்ஸ்னால் அதுக்கு நான் சொல்கிறேன் ரீசன். ஸோ நான் வந்து ஒரு டைம் பேஸ்ட் ஸ்ட்ராடல்ஸ் இதுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் 2.5 years பேக் வந்து நானும் ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி சூப்பர் ட்ரெண்ட், MACD, RSI இதெல்லாமே யூஸ் பண்ணி ஐ வாஸ் ட்ரேடிங் எ சக்ஸஸ்ஃபுல் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது வந்து 0 DTலவே ஆப்ஷன் செல்லிங்கே நான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த டிபிஎஸ் எஸ்பெஷலாக டிபிஎஸ்ல என்ன நம்ம பண்ணுவோம், ஸோ நம்ம இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். we go mainly by the premium, அதாவது வந்து ப்ரைஸ். ஸோ ஆப்ஷன் ப்ரைஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் வைப்போம், ஒரு டார்கெட், ஒரு எக்ஸிட், ஒரு என்ட்ரி பாயிண்ட். சிஸ்டம்னு சொல்லுவாங்களே, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜின்னா இதுதான், ஒரு ஸ்டார்ட் டைம், ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு எக்ஸிட் அண்ட் ஒன் டார்கெட். ஓகேங்களா? ட்ரைலிங் அது எல்லாமே வந்து அடிஷ்னல் மசாலா வாட் எவர் வி கேன் ஆட் இஃப் யூ வாண்ட் டு ஜென்ரேட் மோர் ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் மெனி பீப்புள் ஆல்சோ வுட் ஹவ் ட்ரைட் இட். மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக கம்பைன் பண்ணி அதில் வந்து ரிசல்ட்டு, when I say result, not only return but also drawdown. இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பை MDDன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் பை மேக்ஸ் ட்ராடவுன், கால்மர் ரேஷியோ. ஸோ ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் வந்து டைம் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் பில்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கம்பேர் டு த ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நம்ம ஃபைனலி அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாலும், ஸோ வாட் இஸ் தட் வி ஆர் ட்ரைங் டு டூ, திஸ் இஸ் வாட் எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு டூ. நான் ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்கணும் பட் வித் லெஸ் ரிஸ்க். அது வந்து நான் பார்க்கும்போது டிபிஎஸ்ல தான் எனக்கு இருந்துச்சு. ஏன் இப்படி இருந்துச்சுன்னா, டிபிஎஸ் இன்ஹரண்ட்லி இட் ஹேஸ் அ ஹியூஜ் டைவர்சிஃபிகேஷன். ஓகேங்களா? நம்ம எப்போவுமே டைவர்சிஃபை பேசும்போது வி டாக் அபவுட் தி டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ் எல்லாமே. பட் ஆனால் நான் வந்து ஒரு நிஃப்டி மட்டும்தான் ட்ரேட் பண்ண பட் எனக்கு இதுக்குள்ளே டைவர்சிஃபிகேஷன் தேவைப்படும்னா, நீங்கள் நிஃப்டியில் வந்து டிபிஎஸ்ல போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸில் என்டர் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், நீங்கள் டைரக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம், தீட்டா கேப்சர் பண்ணலுக்கு ஒன்று பண்ணலாம், பிக் ஸ்டாப் லாஸ், கம்பைன்ட் ஸ்டாப் லாஸ் போடலாம், மீன் ரிவர்ஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க. மீன் ரிவர்ஷன் இதில் நீங்கள் நிஃப்டி 0 DTயில் அழகாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். லாஸ்ட்டு நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ நோ சம் பீப்புள் அவங்க வந்து லாஸ்ட் 2 hours தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் தீட்டா டிகே ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் அது சஜஸ்ட் பண்ணல, பட் அப்படி ட்ரேட் பண்ணுறது கூட கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த டைமில் வந்து தீட்டா டிகே அதிகமாக இருக்கும், பட் 2 o'clock அப்புறம் ஈவன் மூமெண்ட்ஸ் கூட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த டிபிஎஸ் வந்து இட் வில் கிவ் யூ த ஆன்சர்ஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் இட் வில் கிவ் யூ த சொல்யூஷன் ஃபார் வாட் எவர் த டைவர்சிஃபிகேஷன் யூ வாண்ட் டு டூ. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து டிபிஎஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு பிகினராக ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லைனாக்கா மற்ற மேபி லைக் வி ஹேவ் அதர் ஆப்ஷன்ஸ் டு டூ, லைக் மேபி சென்செக்ஸ் ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கலாம், இல்லைனாக்கா நம்ம வந்து ஈக்விட்டிலையுமே வந்து வி கேன் டூ ஆப்ஷன் செல்லிங். ஓகே, ஸோ இல்லைனாக்கா ரேஷியோஸ் வில் சஜஸ்ட் பண்ணிங்களா? ஸோ வாட்ஸ் யுவர் தாட் ப்ராசஸ் ஆன் இட்? நான் ஒரு பிகினராக வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபினெட்லி ஐ வில் சஜஸ்ட் நிஃப்டி தான். ஏன்னா நீங்கள் நிஃப்டியில் சக்ஸஸ் ஆனீங்கன்னா, ஸோ தென் யூ லேர்ன் லைக் நிஃப்டிக்குள்ளே எந்தெந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணலாம் அதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணிங்கன்னா தென் யூ கேன் ஈஸிலி எக்ஸ்பேண்ட் யுவர் விங்ஸ் டு த ஸ்டாக்ஸ், சென்செக்ஸ் இதெல்லாமே. ஏன் சென்செக்ஸ் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா, சென்செக்ஸு நிஃப்டி ஒரே மாதிரி தான். பட் ஆனால் சென்செக்ஸு அதோட ப்ரீமியம் பிஹேவியர்
ஓகேங்களா. ஸோ நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூவும்போது இப்போ ப்ரீமியம் எப்படி பிஹேவ் ஆகுது, அதே டைமில் வந்து சென்செக்ஸில் இருக்கிற ப்ரீமியம் பிஹேவியர் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. தோ போத் இண்டிசஸ் ஆர் மெயின் இண்டிசஸ் இன் அவர் இந்தியா, பட் ப்ரீமியம் பிஹேவியர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சென்செக்ஸ் 0DT சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். பட் இஃப் யூ ஸ்டார்ட் வித் நிஃப்டி யூ கெட் எனஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் சென்செக்ஸ் போகலாம். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் வந்து லைக் ஒரு பிகினருக்கு வந்து நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டே மட்டும் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவீங்களா, இல்லைனாக்கா தே கேன் டூ வித் ஆல் டேட் எக்ஸ்பைரி, லைக் மேபி லைக் 0DT 1DT 2DT அது மாதிரி பண்ணலாம்? ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுக்க முடியும். அண்ட் டைம் கூட கிடையாது. ஸோ ஏன்னா நீங்கள் சிஸ்டமேட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா கூட நீங்கள் டைம் கூட ஒன்ஸ் யூ கிரியேட் அன் ஆல்கோ தட் வில் டேக் கேர் ஆஃப் தட். இதோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் 0DTயில் பண்ணும்போது நான் ரிவார்ட் டு ரிஸ்க் ரேஷியோன்னு சொன்னால, ப்ளஸ் வின்னிங் ரேஷியோ, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிங்கன்னா நேச்சுரலி ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு ரிவார்டு அதிகமாக இருக்கும். 1DTயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட டெஃபினெட்லி இட்ஸ் லெஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நீங்கள் பிகினர் ட்ரேடர், நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது கோ வித் ஆப்ஷன் விச் இஸ் கிவிங் எ பெட்டர் ரிவார்ட் டு ரிஸ்க் ரேஷியோ. அதாவது வந்து 0DT. நீங்கள் ஒன்ஸ் அதை நான் சொல்கிறது வந்து ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் லாங் டைம் ஆல்சோ. நீங்கள் ஒரு மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, ஸோ டிசிப்ளினாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி வை நாட். ஸோ நீங்கள் 1DT ட்ரை பண்ணலாம். நிஃப்டி 1DT எஸ்பெஷலாக வந்து கம்பேர் டு சென்செக்ஸ் 1DT, நிஃப்டி 1DT வந்து நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிஃப்டி 1DT ஃபால்ஸ் ஆன் மண்டே வந்து பெரும்பாலும் உங்களுக்கு டைரக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. அது நல்லா பில்ட் பண்ணலாம் ஈஸியாக. எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி அக்ரி வித் திஸ் பாயிண்ட். ஏன்னாக்கா நான் லைக் டைரக்ஷனல் சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணும்போது மை மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராஃபிட் மேபி லைக் 60% ஆஃப் த என்டையர் ப்ராஃபிட் ஃபால்ஸ் ஆன் மண்டே. அண்ட் வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து லைக் டைரக்ஷனல் மூமெண்ட்ஸாக வந்து தான் இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி டியூஸ்டே வந்து we are going to have the expiry. So obviously logically this should be the right answer. Yes. Okay, so ஒரு கொஸ்டின் வந்து பிகினர்ஸ் ரேட்டராகவே கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்ஸ் சொல்கிறீங்க, பட் ஆனால் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னாலே ஓகே ஏதோ ஒரு பெரிய விஷயம், லைக் அது உள்ளே வந்துட்டானாக்கா அவங்களுக்கு தெரியும் ஓகே இட்ஸ் வெரி ஈஸி சொல்லிட்டு. ஒரு பிகினருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, லைக் வாட் இஸ் யுவர் சஜஷன்? அவங்க வந்து லைக் சிஸ்டமேட்டிக்காக ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் என்றதுக்கு லைக் வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? சம் டைம் பேக் லைக் 4 years 5 years பேக் அண்ட் ஆல் இட் ஸ்டார்டட். பீப்புள் தாட் இது வந்து ரொம்ப இது ஒன்லி சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கு தான் தெரியும், ஐடி பேக்ரவுண்ட் இருந்தது அவங்க தான் பண்ண முடியும், நம்ம எல்லாம் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இருந்துச்சு, பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஸோ எனிபடி கேன் பிகம் எ சிஸ்டம் ட்ரேடர். ஓகேங்களா. நான் இன்னும் சொல்லணும்னா இப்போ ஏஐ எல்லாம் வந்துச்சு. ஓகேங்களா. அந்த ஏஐ வச்சு இன்னும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா தெர் ஆர் சோ மெனி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஐ எம் நாட் ப்ரமோட்டிங் எனி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் சம்திங். தெர் ஆர் சோ மெனி பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்கள் குவாண்ட்மேன், அதுக்கப்புறம் ஆல்கோ டெஸ்ட், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் உங்களுக்கு டேட்டா ரெடியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த டேட்டா வச்சு போய் ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்களே தே ஆர் கிவிங் ஏ ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிஸ். என்ன நான் சொல்கிறது வந்து தே ஆர் நாட் கிவிங் ஏ ஃபிஷ். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்குது. நீங்கள் போய் சும்மா ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இந்த மார்க்கெட் வந்து 9:15 ஸ்டார்ட் ஆகும். 9:16 ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன் வந்து. ஸோ 9:16 வந்து ஒரு 10% ஸ்டாப் லாஸ் வைங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து டார்கெட் ஒரு 50% போடுங்க. திஸ் இஸ் ஆன் 0DT நான் சொல்கிறது வந்து. ஸோ 10% ஸ்டாப் லாஸ் அண்ட் 50% டார்கெட். எக்ஸிட் வந்து நீங்கள் யூ டோன்ட் நீட் டு கீப் டில் த எண்ட். ஒரு 12 o'clock 12:30 1 o'clock இந்த 3ல் ஏதாவது ஒரு டைம் வச்சுக்கோங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா ரெண்டாவது பக்கம் வந்து நீங்கள் மூவ் த ஸ்டாப் லாஸ் டு காஸ்ட். ஓகேங்களா. நீங்கள் சும்மா இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது we want the stop loss to hit and the index to go in that same direction. இது எப்போவுமே நடக்கும்னா நடக்காது. ஒரு 50% டைம்ஸ் தான் நடக்கும். பட் 50% whenever you are taking a loss, உங்களோட லாஸ் வந்து 10% தான். ஏன்னா அடுத்த பக்கம் வந்து நீங்கள் காஸ்ட் கெட்டுன்னு வரீங்க. பட் ஆனால் நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா 50% கேப்சர் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஈவன் நீங்கள் வின்னிங் ரேட் வந்து 40% இருந்தாலும் இட் இஸ் எ ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. இந்த சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நீங்கள் பெரிய ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே இதுக்கு முன்னால் எல்லாம் கோடிங்கோ பைத்தான் இதெல்லாம் லேர்ன் பண்ணலாம் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய நோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் சும்மா போயிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கள். யூ ஹேவ் டு டெஸ்ட் இட். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் தட் ஃபீல். நீங்கள் யாரோ அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் போகாதுங்க. நீங்கள் ஒன்ஸ் யூ நோ த கான்செப்ட்ஸ்
யுவர் சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அதுதான் இருக்குது. ஸோ இது தவிர வேறு எதுவுமே கிடையாது ப்ரோ. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடர் மார்க்கெட் ஹவர்ஸ் அவுட் சைட் த மார்க்கெட் ஹவர்ஸ் எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க, எத்தனை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க, அது பொறுத்து தான் அவ்வளோ நல்ல சிஸ்டம் வெளில வரும். இது எல்லாமே எல்லாருனால பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வுட் சே. நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏர்லி பாட்காஸ்ட் வீடியோஸ்லையுமே நம்ம வந்து தெளிவாக வந்து அந்த பர்சன்டேஜ் பேஸ் ஸ்டாப் லாஸஸ் பற்றி நிறைய பேசியிருக்கோம் ப்ரோ. ஸோ இப்போ உங்களோட சஜஷனில் லைக் வாட் ஆர் த ஸ்டாப் லாஸஸ் வி கேன் யூஸ்? மேபி லைக் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து போடுறோம் அண்ட் பெரிய ஸ்டாப் லாஸ் போடுறோம். அண்ட் இந்த ஆஸ்பெக்டில் எதனால் நமக்கு வந்து சின்ன ஸ்டாப் லாஸில் ப்ராஃபிட் வருது, எதனால் நமக்கு வந்து பெரிய ஸ்டாப் லாஸஸில் ப்ராஃபிட் வருது என்றது லைக் ஒரு பிகினர் பெர்ஸ்பெக்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாக்கா இட் பி வெரி குட் ப்ரோ. வெரி குட் கொஷின். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படி பார்ப்பாங்க. பட் அதுக்கு ஏன் நம்ம சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், ஏன் பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது இந்த டைமில், இது எல்லாமே இது தெரிஞ்சுக்கிட்டு அதில் பேக்கில் இருக்கிற சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தென் யூ வில் ஹாவ் உங்களுக்கு தெரியும் இதனால தான் நான் இப்படி பண்ணுறேன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ண உடனே ஒரு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 9:16 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வோலட்டைலாக இருக்கும். ஓகேங்களா, 3 சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்படி போயிட்டு கீழே வரலாம், வி ஷேப்பு, இன்வெர்ஸ் வி ஷேப். இல்லைனா கொஞ்சம் மூவ் ஆகிட்டு நான் சொல்கிறது வந்து ஒரு 30-40 பாயிண்ட்ஸ், நான் நிஃப்டி ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு திருப்பி கீழே வரலாம். ஓகேங்களா, இல்லைனா சம்டைம்ஸ் வந்து ப்ரீமியம் வந்து அப்படியே ஷார்ப்பாக ஃபால் ஆகலாம். ஃபோர்த்து வந்து நிஃப்டி வந்து டக்குன்னு ஒரே டைரெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க ஆனால் என்னோட மீனிங் என்னென்னா யூ வாண்ட் த ஸ்டாப் லாஸ் டு ஹிட். ஓகே, நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஓகேங்களா, ஸோ 10% நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா என்ன ஆகும், யூ வில் லூஸ் லாட், வெரி லெஸ் இன் தட் ஸ்டாப் லாஸ். பட் அந்த டைரெக்ஷன் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ இதோட என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சின்ன ஸ்டாப் லாஸ் இஸ் ஃபார் கேச்சிங் த டைரெக்ஷன். ஓகேங்களா, பெரிய ஸ்டாப் லாஸ், இப்போ பெரிய ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சிங்கன்னா யூ ஆர் கிவிங் எ மோர் ரூம். ஓகேங்களா, அப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் மார்னிங் வந்து 50 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் மேலே போகும், கீழே வந்துடும். அது நீங்கள் ஒரு 20% 25% நீங்கள் சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைரெக்ஷன் வரும்போது ஓகே, நீங்கள் டைரெக்ஷன் வரலன்னா மேலே போகும், ஹிட் ஆகும், கீழே வந்துடும், இந்த பக்கம் ஹிட் ஆகும், நீங்கள் அதில் ப்ராஃபிட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இப்போது பெரிய ஸ்டாப் லாஸ் ஒரு 60, 70, 80, நான் வெனவர் ஐ டாக் அபவுட் பெரிய ஸ்டாப் லாஸ் 60 to 100% ஸ்டாப் பெரிய ஸ்டாப் லாஸ் நான் ரெஃபர் பண்ணுறது. நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா யூ ஆர் கிவிங் எ மோர் ரூம். அந்த மூமெண்ட்டை தாண்டி கூட நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். சில டைம்ஸ் இன்னும் என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு வி ஷேப்னு சொல்லுவாங்க, அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வி ஷேப், இன்வெர்ஸ் வி ஷேப். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் டிகே நீங்கள் நடக்கலை, இல்லை ஸ்லோவாக டிகே ஆகுது, பட் ஆனால் வி ஷேப் வந்து பயங்கரமாக இருக்குது. இதில் கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்பைன் ஸ்டாப் லாஸ் போடலாம். இப்போ கம்பைன் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா ஈவன் இஃப் நிஃப்டி கோஸ் டவுன் பை 80 பாயிண்ட்ஸ், பட் ஆனால் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து நான் சொல்கிறது வந்து கம்பைன் ஸ்டாப் லாஸ் பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க ஒரு 40%. அதாவது வந்து நீங்கள் 100 rupees கால் போட்டு 200 rupees கம்பைன்டு ப்ரீமியம் செல் பண்ணுறீங்க. 200 rupeesல நீங்கள் 40% கம்பைன் ஸ்டாப் லாஸ்னால் 80 பாயிண்ட்ஸ். அதாவது வந்து நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கணும்னா நீங்கள் செல் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து 280 rupees போகணும். ஓகே, அது வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காதானா சில டைம்ஸ் நடக்கும் இஃப் யூ கெட் எ பிக் டைரெக்ஷன், பட் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வி ஷேப், இன்வெர்ஸ் வி ஷேப் கூட ஹேண்டில் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, சின்ன ஸ்டாப் லாஸ் இதுக்காக, பெரிய ஸ்டாப் லாஸ், கம்பைன் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதிலிருந்து எனக்கு என்னென்னாக்கா டைவர்சிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். அதுக்கு தான் நம்ம வந்து லைக் மல்டிபிள் திங்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறது, நம்ம ட்ரா டவுனை கம்மி பண்ணணும். எனக்கு வந்து என்னென்னாக்கா இந்த 3 மெத்தட்ஸ் தவிர வேறு என்ன மெத்தட்ஸில் நம்ம ஆப்ஷன் செல் பண்ணலாம்? இன்னொரு இம்பார்ட்டண்ட் மெத்தட் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே வந்து யூ ஹவ் ஹர்ட் சம்திங் திஸ் வேர்ட் லைக் மீன் ரிவர்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, மீன் ரிவர்ஷன் வந்து நிறைய பேர் பேசுவாங்க. பட் ஆனால் மீன் ரிவர்ஷன் இந்த 0DTE சிஸ்டம்குள்ளே, டிபிஎஸ்குள்ளே எப்படி கொண்டு வந்து வருது, அது எப்படி ட்ரேட் பண்ணுறது வந்து யாருமே சொல்ல மாட்டேன். இது ஒரு சீக்ரெட்னு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது வந்து நீங்கள் தெர் ஆர் மல்டிபிள் வேஸ். நான் ஒரு 2 ways சிம்பிளாக சொல்கிறேங்க. ஸோ மீன் ரிவர்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ 9:15 to next 20 minutes இல்லைனா 30 minutes வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக 9:15 to 9:45 ஃபஸ்ட் ½ hour விண்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ½ hourல ஒன் வந்து ஆன் எ ப்ரீமியம் பேஸ், செகண்ட் வந்து இதிலவே நான் சொல்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கோரிலேஷன். ஒன்று வந்து ஆன் எ அண்டர்லைங் பேசிஸ், செகண்ட் இஸ் ஆன் எ ப்ரீமியம் பேசிஸ். அதாவது வந்து லெட்ஸே நிஃப்டி ஓப்பன் அட் 25,000.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இன் பிட்வீன் இட் வென்ட் டு 25,025, கீழே வந்து 24,975, மேலே ஒரு 25 பாயிண்ட்ஸ், கீழே 25 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. இதுதான் உங்களோட அந்த ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஹை அண்ட் லோ. இது நீங்கள் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, யூஸ்வலாக டைரக்ஷனல் ட்ரேடர்ஸ் வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, இப்போ மேலே போய் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, புட் செல் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த டைரெக்ஷன் போகுமான்னு சொல்லிட்டு. நீங்கள் இதுவே நீங்கள் மீன் ரிவர்ஷன் பண்ணணும்னா, மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, ஃபேக் அவுட்னு சொல்லுவாங்க. பிரேக் அவுட் ஆகும், திருப்பி கீழே வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ நிறைய பேர் இதுதான். ஸோ நீங்கள் பிரேக் அவுட் மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வச்சுருக்கீங்கன்னா, ஹிட் ஆகும், கீழே வரும். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு கால் செல் பண்ணுங்கள், ஆப்போசிட்டில் போங்க நீங்கள். எஸ்பெஷலாக நீங்கள் 0DT வந்து பிகாஸ் தீட்டா டிகே இஸ் இன் யுவர் ஃபேவர். அதனால் நீங்கள் எனக்கு அந்த டைமில், அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் மேலே பிரேக் ஆயிடுச்சுன்னா கால் செல் பண்ணுங்கள், கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா புட் செல் பண்ணுங்கள். பட் ஆனால் பிகாஸ் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடந்திருக்கனால அதே டைரெக்ஷனில் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலும் அதில் நீங்கள் வந்து அந்த ட்ரேடுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தரணும். when I say ஸ்பேஸ் தரணும், ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ் போடணும். ஒரு 60%, 70%, 80% அந்த போட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் மீன் ரிவர்ஷன். அது என்ன ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஒரு குட்டி ஸ்டாப் லாஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதில் புட்டில் ப்ராஃபிட் நல்லா வந்துட்டே இருக்கும். இந்த மீன் ரிவர்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இதில் ப்ராஃபிட் வரும். ஓகே, ரிவர்ஸ் வந்துச்சுன்னா மீன் ரிவர்ஷனில் ப்ராஃபிட் வரும். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், ஓகேங்களா. கம்பைன்டு வெயிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, வெயிட் அண்ட் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. கம்பைன்டு வெயிட் அண்ட் ட்ரேடிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராடில் வந்து ஒரு லெட்ஸே ஒரு 920 வச்சுக்கோங்க. ஸோ 920 வந்து ஸ்ட்ராடில் இஸ் ட்ரேடிங் அட் 100 rupees, அதாவது வந்து கால் 150 rupees, புட் வந்து ஒரு 50 rupees, 100 rupeesல ஸ்ட்ராடில் ட்ரேட் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் உடனே ஸ்ட்ராட்டஜி இனிஷியேட் பண்ணாதுங்க. யூ புட் அப்ராக்சிமேட்லி லைக் யூ கேன் டெஸ்ட் வித் டிஃப்ரெண்ட் ப்ரீமியம்ஸ். இந்த 100 rupees நான் வந்து ஒரு 110 இல்லை 115 போனால் தான் நான் என்ட்ரு ஆகிறேன், ஓகேங்களா. அந்த மாதிரி போனீங்கன்னா வாட் டஸ் இட் மீன், நீங்கள் உங்கள் ஸ்ட்ராடில் வந்து 100 to 115 போகணும்னா ஏதாவது ஒரு பக்கம் டைரெக்ஷன் வரணும், இல்லைனா ஐவி ஸ்பைக் ஆகணும். ஓகே, ஸ்ட்ராடில் அங்கேயே இருக்கும், திடீர்னு ஐவி எல்லாம் ஸ்பைக் ஆகாது. ஏன்னா ஸ்பைக் ஆகணும்னா ஏதாவது ஒரு பெரிய மூமெண்ட் வரணும், இல்லைனா ஒரு பெரிய நியூஸ் ஏதாவது வரணும். ஸோ இன் எனி கேஸ் நான் என்னோட ப்ரீமியம் வந்து நான் செலக்ட் பண்ண ஸ்ட்ராடில் 25,000 ஸ்ட்ராடில் நான் ட்ரேட் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ராடில் வந்து ப்ரீமியம் வந்து 100 to 115 போனால் தான் நான் என்ட்ரி எடுக்கணும். இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பைன்டு இது. அது எப்போ வரும்னா, யூஸ்வலி யுவர் இண்டெக்ஸ் ஷுட் மூவ் பை 50 points ஆர் அப் பை 50 points ஆர் 100 points. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த மூவ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ 920 at 920 யுவர் கால் இஸ் அட் 50 rupees அண்ட் புட் இஸ் அட் 50. பட் ஆனால் அது 115 போகும்போது கால் மேபி அட் 85 rupees, புட் மேபி அட் 15. இங்கே நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க. நான் ஏன் இது மீன் ரிவர்ஷன் சொல்கிறேன்னா, அப்போ அதுலேருந்து நீங்கள் ரிவர்ஸ் வந்துச்சுன்னா காலில் வந்து தடன்னு உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆமாம், புட்டில் வந்து ரொம்ப பெரிய லாஸ் வராது, ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மி தான். இது ஒரு மாதிரி இனிஷியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மீன் ரிவர்ஷன் கான்செப்ட் வந்து நீங்கள் அன்கோரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுறதுக்கும் நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த லைக் அன்கார்லேட்டட் சிஸ்டம்ஸ் சம்திங் லைக் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் உண்மையாகவே இது ஒரு சீக்ரெட், மக்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து லைக் கண்டினியூஷனாக வந்து நம்ம இது வரைக்கும் ஏடிஎம் ஓடிஎம் பற்றி தான் லைக் மோஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நம்ம ப்ரீமியம் பேஸ்டு என்ட்ரிஸ் வந்து நீங்கள் அது ஒரு விதமான டைவர்சிஃபிகேஷனாக பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாங்க. ஏன்னா எஸ்பெஷலி தெர் இஸ் ஏ ட்ரை பீரியட்னு சொல்லுவாங்க. ட்ரை பீரியட் என்னென்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 hour தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆக்ஷன் இந்த மார்க்கெட். ஒரு 10:15 10:30க்கு அப்புறம் வந்து மார்க்கெட் அப்படியே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சைட்வேஸில் போகும். அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஓடிஎம் இது எல்லாத்துலையும் வந்து ரிவார்டு கிடைக்கும். பட் சம்டைம்ஸ் இஃப் த ப்ரீமியம்ஸ் ஆர் வெரி பிக், ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக ரிவார்டு கிடைக்கும். பட் அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக அந்த டைம்ஸில் 30 to 40% ஸ்டாப் லாஸ் வைப்போம். பட் அதோட ரிவார்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட்டு வரும், பட் ரொம்ப பெருசாக வராது. அதாவது வந்து ரிவார்ட் ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஓடிஎம் ஐடிஎம் போகாமல் யூ கேன் கோ. பட் இன்னொரு டைவர்சிஃபிகேஷன், இன்னொரு ஆப்ஷன் என்ன, யூ கேன் கோ ஃபார் ஏ ப்ரீமியம் பேஸ்ட், ஓகேங்களா. ப்ரீமியம் பேஸ்டுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நிஃப்டிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கோ வித் சம்திங் லைக் 30 rupees ப்ரீமியம், ஓகேங்களா. இட் மே லேண்ட் இன் ஓடிஎம் ஆர் இட் மே லேண்ட் இன் ஏடிஎம். பட் ஆனால் உங்கள் ரிஸ்க் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்.
நீங்கள் இது டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ரிவார்ட் டு ரிஸ்க் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகே சார், லைக் ஏன்னாக்கா இப்போ நம்ம முன்னாடி பார்த்த இந்த ஏடிஎம் லைக் டைம் பேஸ்ட் ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கே நம்ம வரதுக்கு முக்கியமான காரணம் அந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோஸ் வந்து இட்ஸ் பெட்டராக இருக்குதுன்றது தான். அதுலேயுமே ஒன்றும் இல்லை எஃபெக்டிவான ஒரு மெக்கானிசம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைக் ப்ரீமியம் பேஸ்டு என்ட்ரிஸ் லைக் ₹50 or ₹30 ஃபார் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி வேல்யூஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? சென்செக்ஸ்க்கு ஜென்ரலி வந்து சென்செக்ஸ்க்கு வாட் எவர் ஐ சே அபவுட் நிஃப்டி அதுக்கு வந்து 2.5 to 3 times பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒரு ₹30 சொல்கிறான்னா ஒரு கால் ஆப்ஷன் ₹30 சொல்கிறான்னா நீங்கள் சென்செக்ஸில் வந்து ஒரு ₹60 to ₹80 அதில் செல் பண்ணலாம். ஸோ தீஸ் பீரியட்ஸில் வந்து அதாவது வந்து எந்த டைமில் நம்ம எந்த மாதிரி மெத்தட் சூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அதுதான் இருக்குது. நம்ம பிளைண்டாக வந்து ஒரே ஸ்டாப் லாஸ் போட்டு ஃபுல் டே ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு அதில் யூ வில் டேக் ஏ மோர் ரிஸ்க் ஃபார் எ லெஸ் ரிவார்டு. ஸோ நம்ம இது வந்து லைக் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் அப்போ வந்து நமக்கு அந்த ரிட்டர்ன் டு மேக்ஸிமம் ட்ராடவுன் தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆப்வியஸ்லி லைக் இது வரைக்கும் நம்ம பேசுகிற என்டையர் கான்வர்சேஷனுமே ஒரே பாயிண்ட் நோக்கி தான் இருந்துச்சு. ரிட்டர்ன் டு மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து ஷுட் பி வெரி எஃபெக்டிவ்ன்றது. ஸோ இது இல்லாமல் எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. நான் வந்து ஆப்ஷன் பையர். ஸோ எனக்கு வந்து அந்த கடைசி ஒரு நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கெலாம் வந்து ஈவன் ஐ யூஸ் டு பிளேஸ் த டைம் பேஸ் ஷார்ட் ஸ்டார்ட் அண்ட் ஸ்ட்ராங்கிள். அது வந்து லைக் மெயினாக வந்து மதியம் தான். அண்ட் இது வரைக்குமே நம்ம பேசுனது எல்லாமே வந்து லைக் மார்னிங் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். அண்ட் மதியம் தான் வந்து இப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் வந்து டிப்ளாய் பண்ணுவேன். ஏன்னாக்கா அங்கே ஹையர் தீட்டா நமக்கு வந்து இருக்கும். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் எனக்கு கொஞ்சம் அங்கே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து லைக் ஒன்றும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஓடிஎம்லாம் வந்து நான் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட் லைக்லி நான் ஏடிஎம் தான் வந்து மதியம் வந்து யூஸ் பண்ணுறேன். தட் வித் டிஃபைன் லைக் 80% ஆஃப் ஸ்டாப் லாஸஸ் போடுறேன். ஸோ லைக் வாட் இஸ் யுவர் சஜஷன் ஃபார் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் மேபி லைக் ஆஃப்டர் 1 o'clock ஆர் சம்திங்? இது ஒரு நல்ல கேள்வி. இதில் ஒரு சீக்ரெட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஏடிஎம் ஓடிஎம் தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆமாம். எஸ்பெஷலாக 2 o'clock அப்புறம் நீங்கள் ITM1 ட்ரை பண்ணிங்களா? இல்லை, இது வரைக்கும் நான் ITM1 ட்ரை பண்ணது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ITM1ன்றது வந்து ஸோ வாட் எவர் த டைம் வேல்யூ யூ ஹேவ் இன் OTM1 அதே தான் ITM1ல இருக்கும். ஓகேங்களா? ஆமாம், டைம் வேல்யூ எக்ஸாக்ட்லி. ஏன்னா மற்றது எல்லாமே இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ பட் ஆனால் அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா 2 o'clock அப்புறம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டில் மார்னிங் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு வோல்டைல் இல்லை. பட் ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் அதிகமாகவே. அந்த ஹனிமூன் பீரியட் வந்து 10:30 to 1:30 அந்த டைம் இருக்குங்களா, அது போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மூவ் வரும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஓடிஎம் போனீங்கன்னா லெட்ஸ் சே மீன் யூ ஹேவ் ஏ ₹15 ப்ரீமியம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஒரு பக்கம் ₹15.25 போனால் அதுக்கு அடுத்த சைடு வந்து உங்களுக்கு 15 to 30 ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? 100%. அடுத்த சைடு 15 வந்து ஒரு ₹6 ₹7 ஆகும். ஃபுல்லாக இதாகாது. பட் அதுவே நீங்கள் ஓடிஎம் போனீங்கன்னா அதோட ஃப்ளக்சுவேஷன் வந்து இட் வில் ஹேண்டில் வெரி வெல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பக்கம் ஒரு ₹100 இந்த பக்கம் ஒரு ₹100 நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் ₹15 ஐடிஎம் நீங்கள் டைம் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து ஒரு மூவ் வந்துச்சு, இந்த ₹100 நீங்கள் 160 போயிடுச்சுன்னா இந்த பக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு 50 to 40 கரைஞ்சிடும். ஆமாம். ஸோ அதோட ப்ரீமியம் அதோட MTM எஃபெக்ட் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ஓகே, ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் பட் ஆனால் நல்லா ஹேண்டில் பண்ணும். செகண்ட் திங் வந்து அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. நீங்கள் ₹15 மேலே 80% நீங்கள் ஓடிஎம் செல் பண்ணுறீங்க, ₹15 மேலே நீங்கள் 80% ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா ஈஸியாக மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் நீங்கள் இதே டைம் வேல்யூ யூ ஆர் ட்ரைங் டு கேப்சர். பட் இஃப் யூ கோ ஃபார் ITM1 நீங்கள் ITM1ல நீங்கள் 80% 90% நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு பாருங்கள். நீங்கள் உங்களோட அந்த ஈக்விட்டி கர்வே உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வரும். ஓகே, பட் லாஜிக்லி தட் இஸ் கரெக்ட் ஆஸ் வெல். ஸோ ஏன்னாக்கா இப்போ நமக்கு வந்து அந்த இப்போ ₹15 நம்ம வந்து சரி 80% ஸ்டாப் லாஸ் போட்டால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் நியர் அபவுட் லைக் ₹12 ஈஸியாக மூவ் ஆகிடும் ஆப்ஷன்ஸ். பட் ஆனால் வந்து அதே மாதிரி ITM வில் நாட் மூவ் தட் அதுக்கு அதாவது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனாலுமே ஒன்னொரு சைடு நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே ப்ரீமியம் இருக்கும், பேலன்ஸ் ஆகும். பட் ஆனால் வந்து எனக்கு ஓகே அப்போ இதில் ஒன்னொரு ஆஸ்பெக்ட்மே இருக்குது. மேபி லைக் என்னன்னாக்கா நான் இப்போ ஓடிஎம் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ஓடிஎம் ஆர் ஈவன் ஏடிஎம் ஓகே பண்ணும்போது என்னன்னாக்கா ஒரு சைடில் வந்து எனக்கு வந்து ₹10 எடுக்கும், ஒன்னொரு சைடில் ₹35 எடுக்கும், விச் இஸ் லைக் 3.5 times வந்து ஹையராக இருக்கும். ஸோ அதுவுமே எனக்கு தெரிஞ்சு லைக் இட் வில் கெட் அட்ரஸ்ட் வைல் வி ஆர் டூயிங் ITM1 வச்சு பண்ணும்போது அது அட்ரஸ் ஆகும். பட் இதில் ஒன் மோர் பாயிண்ட், இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. பட் அதையும் எப்படி மேனேஜ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். நீங்கள் ITM1ல ஃபார் எக்ஸாம்பிள் கோயிங் பை த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் ₹100 நீங்கள் செல் பண்ணுறீங்க ப்ரீமியம். பட் அதில் 80% ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா யூ ஆர் அக்செப்டிங் 80 points ஸ்டாப் லாஸ்.
அந்த சைடு நீங்கள் மூவ் ஸ்டாப் லாஸ் டு காஸ்ட் எடுத்துன்னு வந்தாலும் 80 ருபீஸ்ன்றது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு, ஓகேங்களா. தோ இட் இஸ் கிவிங் எ பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஓவராலாக, பட் அந்த ஒரு நாள் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தீஸ் டேஸ் வந்து கொஞ்சம் only some days தான் வரும். பட் ஆனால் அந்த பெரிய ஸ்டாப் லாஸ் வரும்போது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். எஸ்பெஷலாக ப்ரீமியம்ஸ் அதிகமாக இருக்கும்போது இன்னும் அதிகமாக லாஸ் வரலாம். இந்த மாதிரி டைமில் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி லெவலில் ஒரு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸோ லெக் வைஸ் நீங்கள் 80% போடுறீங்க, பட் ஸ்ட்ராட்டஜி லெவலில் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் மோர் தேன் 3000 ருபீஸ் பர் லாட்னு வச்சுக்கோங்க. கம்பைன் ஸ்டாப் லாஸ் ஒரு 3000 போடுங்க, இல்லைனா 2500 போடுங்க, 3500 போடுங்க. இந்த மூணுமே டெஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி 3000 ஸ்வீட் ஸ்பாட்டில் வந்து வரலாம். ஸோ நீங்கள் யூ ஆர் இம்ப்ரூவிங் த ஸ்ட்ராட்டஜி வித் அ பெட்டர் வின் ரேஷியோ. அது இந்த வோலட்டாலிட்டி தாங்கி அந்த டைம் வேல்யூ கேப்சர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ யூ ஆர் கீப்பிங் த ரிஸ்க் அட் எ சேம். ரிஸ்க் வந்து அதுக்கு ஏறவே ஏறாது நீங்கள் 3000 போட்டிங்கன்னா. ஸோ இது வச்சு நீங்கள் இன்னும் பெட்டராக ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணலாம். டெஃபினட்டாக ப்ரோ. ஸோ தட்ஸ் அ வெரி இன்சைட்ஃபுல் தாட். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் வந்து அந்த ஐடிஎம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். திஸ் குட் பி அ வெரி குட் சீக்ரெட். மேபி லைக் மோஸ்ட் ஆஃப் த லைக் டைம் பேஸ்ட் ஷார்ட் ஸ்ட்ராடல் ஆர் ஸ்ட்ராங்கிள் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்காது. அண்ட் இந்த பாட்காஸ்ட் வந்து லிட்ரலி வென்ட் வெரி வெல். இன்றைக்கி நீங்கள் கம்யூனிகேட் பண்ண ஆல்மோஸ்ட் லைக் எல்லா விஷயங்களும் ரொம்ப டீட்டெயில்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங்கான மாஸ்டர் கிளாஸ்னாக்கா ஐம் pretty sure that I have done it to the core. And உங்களோட தாட் வந்து லிட்ரலி ஆடட் லைக் more வேல்யூ டு இட். அண்ட் என்னோட இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து என்னென்னாக்கா லைக் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ண இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி லைக் குட் யூ எக்ஸ்பிளைன்? பிகாஸ் லைக் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே ஒரு தாட் என்னன்னாக்கா, இன்றைக்கி நான் உள்ளே வரேன், எனக்கு நாளைக்கே வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணுன்னாக்கா, தட் டு மெயின்லி ரிலேட்டட் டு ஆப்ஷன் செல்லிங், லைக் வாட் இஸ் யுவர் சஜஷன்? லேர்னிங் கர்வ்ன்றது வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் ஆல்சோ. ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து ஈச் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கும். சில பீப்புள் வந்து ரொம்ப இம்பல்சிவாக இருப்பாங்க, சில பீப்புள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. ஸோ சில பீப்புள் வந்து ரொம்ப ரிஸ்க் அக்ரெசிவாக I'm talking about anything, பிஸ்னஸில் இருக்கட்டும், ஈவன் டிரைவிங்கில் இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குது, பாடி பிஹேவியர்ஸ். ஸோ தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் ஏ ட்ரேடிங், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியலாக சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 1.5 years ஐ வாஸ் கோயிங் த்ரூ ஏ சீரீஸ் ஆஃப் லூசிங் பீரியட்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஸ்டார்ட் லேர்னிங். அதுலேருந்து திருப்பி 1.5 year ஆயிடுச்சு. ஸோ டு மேக் ஏ கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஆஃப்டர் 1.5 year ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அண்ட் ட்ரேடிங். அப்போலேருந்து ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, பட் இட் வாஸ் நாட் கன்சிஸ்டன்ட், இட் வாஸ் லைக் எ பம்பி ரைட். பட் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 years ஆயிடுச்சு எனக்கு. பட் that doesn't mean that எல்லாருக்கும் வந்து இந்த 3 years எடுக்கிறவங்க தேவையில்லை. Some people can become a good trader in 3 months. Some people can become a good trader in 3 years. Some people, I am telling you openly, they can never become a traders. It is not their cup of tea. ஏன்னா if they have a very very impulsive behavior, like இப்போ இது நடந்துச்சு, நான் டக்குன்னு இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ரியாக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் எ ரைட் பிளேஸ். நாட் ஓன்லி த டிபிஎஸ் சிஸ்டம் ஆர் ஜிரோடிடி, இட்ஸ் நாட் எ ரைட் பிளேஸ். அண்ட் செகண்ட் திங் வந்து இன் தோஸ் டேஸ் நாட் மெனி பீப்புள் ஹேட் ஆக்சஸ் டு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங், பேக் டெஸ்டிங், இது எல்லாமே இல்லை. பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து தே கேன் டெஸ்ட் தேர் ஹேண்ட்ஸ் வித் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங். பிளண்ட்டாக சொல்லணும்னா இஃப் யூ பில்ட் எ டீசென்ட் ஸ்ட்ராட்டஜி, forget about the profit, you will never lose the money. But discretionary trading நீங்கள் பண்ணும்போது, unless you learn the concepts, implement well, control the emotions, control the discipline, இது எல்லாமே பண்ணாதான் நீங்கள் அட்லீஸ்ட் the losing streak you will stop. பட் நீங்கள் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கில் வந்தீங்கன்னா, ஒரு டீசென்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா, you will end up in profit or at least you will not make any losses. ஓகேங்களா. ட்ரேடிங்கில் வந்து எல்லாருக்குமே தெரியும் 92% ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் டூயிங் F&O தே ஆர் லூசர்ஸ் అని தெரியும். ஸோ நீங்கள் 8% வரணும்னா நீங்கள் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கில் உங்கள் லேர்னிங் கர்வு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ த என்டையர் பாயிண்ட் வாட் ஐ எம் சேயிங் இஸ், சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கில் வந்து லேர்னிங் கர்வ்ன்றது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். ப்ளஸ் டிசிப்ளின் வந்து கொஞ்சம் பெட்டராக கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அந்த இம்பல்சிவ் நேச்சரெல்லாம் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது, பட் யூ கேன் அட்ரஸ் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட். ஸோ இது வச்சு ஒரு ஆவரேஜாக 6 months to 12 ஒரு 2 yearsன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லேர்னிங் கர்வ், பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனாலிட்டி. தேங்க்யூ ப்ரோ. ஸோ இட் வாஸ் லைக் கிரேட் லேர்னிங் இந்த செஷனில். அண்ட் அடுத்த வீடியோவில் லைக் ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ், ஒஸ்ட்டு பார்ட், அந்த ஒஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ஆப்ஷன் செல்லிங் என்னன்றதை ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.